மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள், ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பாடல் 132:8. ஆண்டவருக்கு ஒரு உறைவிடம் நாம் கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் கோயில் கட்டுகிறோம், ஜெபக்கூடங்கள் கட்டுகிறோம், கெபி எழுப்புகிறோம். எத்தகைய ஆனந்தத்தை, எத்தகைய நன்மையை அது நமக்கு தருகின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு இடம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களும் அந்த இடத்தில் வரும் பொழுது அது ஒரு அருளின் வாய்க்காலாக மாறுகிறது. ஆண்டவரோடு பேசலாம், நம்முடைய உள்ளக்கிடைகளை எடுத்து சொல்லலாம், அவருடைய மாட்சிமையை காணலாம். திருப்பா நமக்கு சொல்லுகிறது, ஒரு பக்தன் இவ்வாறு வேண்டுகிறான், ஆண்டவரே நான் விரும்புவது ஒன்றே, உம்முடைய கோவிலில் வர வேண்டும், அந்த திருப்பியிடத்தில் உம்முடைய அழகை காண வேண்டும், உம்மோடு இணைய வேண்டும், உம்மில் ஒன்றித்து என்னை நான் மறக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இடமானது நம்மோடு அவர் வாழுகின்ற அது ஒரு இடமாக இருக்கிறது. சில சமயத்தில் அதை இடம் என்று சொல்லுகிறோம், மனிதனே கடவுள் வாழும் ஆலயமாக என்று சொல்லுகிறோம். அது ஒரு இடம் இல்லை, கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற உரையாடுகின்ற உரையாடல் என்று சொல்லுகிறோம். எதை எப்படி செய்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்வதை விட அவர் அதிகமாக அன்பு செய்கிறார். திருப்ப ஆசிரியர், இறைவா உமதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கட்டுகிறோம், அதில் எழுந்தருளி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் அவரிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறான், அவரிடமிருந்து ஆறுதலை தேடுகிறான், பகைவரிடமிருந்து விடுதலையை தேடுகிறான். அவன் அடிமையில் இருந்தான். எனவே அந்த அடிமை தொலையிலிருந்து விடுதலை அடைய இறைவனுடைய அந்த ஆற்றல் அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனோடு இருக்கும் வரைக்கும் அவன் அந்த எதிரிகள் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதிலே அவன் ஆறுதல் அடைந்தான், விடுதலை அடைந்தான், மகிழ்ச்சியை அடைந்தான், எல்லா செல்வங்களையும் அன்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவரோடு இணைந்து இருப்பது. எனவே ஆண்டவருடைய உறைவிடத்திற்கு நாம் செல்ல எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உற்றார் உறவினரை அரவணைக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய போதனையின் வழியாக சொல்லித் தருகிறார். இயேசுதான் இதற்கு ஒரு உண்மையான ஆதாரம். மக்களிடையே கடவுளுடைய உறைவிடம் இருக்கிறது, அதை விட்டு அவர் நீங்கவே மாட்டார். அவர்களுக்கு ஆறுதல் தருவார், துயரம் இராது, துக்கம் இராது, சாவு இராது, எல்லாவற்றையும் வென்று அவர்களுக்கு வாழ்வையும் உயிர்ப்பையும் அவர் தருகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய இடத்தை நாடி தேடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்போடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.